ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரின் அக்கினி ஜெபம் முகாமின் 3வது நாள் மாலை கூட்டத்துக்கு கர்த்தராலே நேரிலும் இந்த நாளில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜீவவாசலுடைய சார்பிலே உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நேரில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே கடந்த நாட்களிலே இந்த ஜெப முகாமை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்திலும் ஊற்றி நிரப்பி கொண்டிருக்கிறார். முதல் நாளிலும் நேற்று தின 2வது நாளிலும் 3வது நாள் என்ற காலை வேளையிலும் கர்த்தர் தாமே மகிமையாக இறங்கி கிரியை செய்தார். மீண்டுமாக இந்த 3வது நாள் கடைசி நாளின் மாலை கூடுகைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவன் தாமே நம்மை இந்த 3ஆம் நாள் கூடுகையிலே தேவ கரத்தின் வல்லமையும் ஜெப ஆவியும் நம்மத்தில் ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நானும் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாதிருந்தேன், ஆனால் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொல்லி, அப்பொழுது ஜெபிக்காதது ஒரு பாவம் என்று நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி நாம் எல்லாவற்றுக்கும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே ஜெபம் ஒன்றே எல்லாவற்றுக்கும் முடிவு, விடுதலை. ஜெபிக்காத வாழ்க்கையிலே விடுதலையோ ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. ஆகவே நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அது பாவம் செய்கிறதா இருக்கும். ஆகவே தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய பாரத்தை சுமந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாள் கூடுகையிலே நம்ம எல்லாரும் இணைந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவ பிரசன்னத்தினாலே பாடல்களை, துதி ஆராதனை, தேவ வார்த்தைகளை, விடுதலை ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் துணை நிற்பதாக. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. மக்கு நன்றி, நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. வல்லமையுள்ளவர் பெரிய காரியங்களை செய்வதா. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும், நீராழுகை செய்யும். பரலோக தகப்பனே, கர்த்தரின் அக்கினி ஜெப முகாமின் கடைசி நாளின் மாலை கூடுகையை கர்த்தருடைய பரிசுத்தமான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஆரம்பம் முதல் முடிவரை ஆளுகை செய்யும். பாடல்களிலும் துதி ஆராதனையில், விடுதலையின் செய்திகளிலும் ஆண்டவர் வல்லமையான ஜெப ஆவியின் ஆண்டவரே மகிமையான உம்முடைய சித்தத்தை செய்வதற்கான வல்லமை ஊற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யும். உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் எங்களுடைய நேரலையிலும் ஜெபம் டிவியிலும் இணைந்திருக்கக்கூடியதான் நாங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரலையிலே பாருங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அன்று எங்களுடைய திருச்சபையினுடைய சார்பாக உபவாச ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. எழுப்புதலுக்கான ஒரு உபவாச ஜெப கூட்டம், பட்டணங்களுக்கான உபவாச ஜெப கூட்ம். இதனை நாங்கள் நேரலையிலே நாங்கள் அதனை பதிவேற்றம் செய்து அதை நீங்கள் லைவாக நாங்கள் அதை ஒளிபரப்பு செய்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலை ஜீவவாசல் ரிவைவல் சர்ச் யூடியூப் சேனலை நீங்கள் அதனை பார்க்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 7 மணி முதல் விசேஷித்த விதமான சுகமளிக்கக்கூடியதான ஆராதனை நடக்கிறது. அநேக சாட்சிகளை தேவனாகிய கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய சரீர சுகத்திற்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபையினுடைய யூடியூப் சேனல்ல நீங்கள் அதனை பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் தயவாக தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதே போல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருச்சபையினுடைய சார்பாக ஆசீர்வாத மன்னா என்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் அதை தொகுத்து வழங்குகிறோம். அதனை நாங்கள் தினம்தோறும் எங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்கள் எங்களுடைய அந்த ஆசீர்வாத மன்னா நிகழ்ச்சி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்கிரீனுடைய பாட்டமில் அடிப்பகுதிகளில் மொபைல் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், வாட்ஸ்அப் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண்ணுக்கு உங்களுடைய எண்களை தெரிவிக்கும்படியாக நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை நாங்கள் 5 மணிக்கு இதனை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். அந்த நாளை தேவ ஆசீர்வாதத்தோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட அதை ஆரம்பிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். எங்களோடு கூட இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டுமாக போதவருடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சாயங்காலம் வேலையில் கூட ஒவ்வொருத்தரையும் இந்த 3ஆம் நாள் அக்கினி ஜெப முகாமில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தேவன் எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறபடியால் அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. எழுப்புதலை கொண்டு வருவதற்காக தேவன் பல காரியங்களை பல தேவ மனிதர்கள் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த காலத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த லாக்டவுன்னால நிறைய காரியங்கள் நம்ம இழந்து போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம இழந்து போனது ஏசேக்கு சித்தனா மட்டும்தான், ரெஹபோத் இல்லை. நம்மளுக்காக தேவன் ஒரு புதிய ரெஹபோத்தை இந்த நாளில் இருந்து நமக்கு வைத்திருக்கிறார். அது எழுப்புதலுக்காகவும் தேவனுடைய பிரசன்னத்தை இங்கே கொண்டு வருவதற்காகவும் அவர் யூஸ் பண்ண போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப வருகுதே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. வாக்கு தத்தமே எழுந்ததெல்லாம் திரும்ப வருகுதே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் நல்லவரே, நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். போத்தில் வாக்கு தத்துவமே
விசுவாசமாய் நாம் பாடுவோமா? கரங்களை தட்டி நாம் எழுந்தவை யாவையும் அவர் திரும்ப தரப்போகிறார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். எதிர்பாராத போதை வாக்கு பண்ணினே, நான் எதிர்பார்த்த கதவுகள் எல்லாம் மூடின போது. எதிர்பாராத போதை வாக்கு பண்ணினே, நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். என் வாக்கு தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்த்திடும் நற்சீரை எனக்கு தந்திரே. ரெஹோபோத்தின் வாக்கு தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்த்திடும் நற்சீரை எனக்கு தந்திரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். மனிதர்கள் முன்பு நான் பலுகி பெருகிட நீரிடம் உண்டாக்கினி. என் உயர்வை கண்டு துரத்தின மனிதர்கள் முன்பு நான் பலுகி பெருகிட நீரிடம் உண்டாக்கினி. நீ நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். ரெஹோபோத்தின் வாக்கு தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. ரெஹோபோத்தின் வாக்கு தத்தமே, இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை எனக்கு தந்திரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீர் நல்லவரே, நீர் நல்லவர், நன்மை செய்பவர். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், ஒரு நாளும் நம்மை தள்ளிவிடுவதே இல்லை. ஓ நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் அவரை ஆராதித்து, அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவரை நாம் உயர்த்துவோமா? உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை உயர்த்துவோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டுமே,
உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்வோமா? இந்த இறுதி நாளிலையும் நாங்கள் பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம். எங்கள் எதிர்பார்ப்புகளை தேவ நீர் நிறைவாக்கும் ஆண்டவரே. நாங்கள் கண்ட இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு தேவநீர் முடிய பண்ணுவீராக ஆண்டவரே. எங்களுக்கு ரெகோபோத்தை தேவநீர் உண்டாக்குவீராக ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் எங்கள் முழு குடும்பத்தையும் உங்கள் தண்டையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்வீங்களா? பிரசன்னம் பிரசன்னம் நீரம்பி வாழியனுமே. பிரசன்னம் பிரசன்னம் சபையை நிரப்பனுமே. பிரசன்னம் 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 நீரம்பி வாழியனுமே. பிரசன்னமே நீரம்பி வாழியனுமே. பிரசன்னத்தால் பிரசன்னத்தால் பர்வதம் முருகுமே. பிரசன்னத்தால் தடைகள் விலகுமே. பிரசன்னத்தால் பர்வதம் முருகுமே. பிரசன்னத்தால் தடைகள் விலகுமே. பிரசன்னம் நீரம்பனுமே. என்ன நீரம்பி வாழியனுமே. பிரசனம் நிரம்பனுமே. ஓ என்ன நிரம்பி வழியனுமே. வாழியனுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரசனமே. பிரசன்னம் சபையை நிரப்பனுமே. பிரசன்னம் பிரசன்னம் சபையை நிரப்பனுமே. பிரசன்னம் ஓ என்ன நிரம்பி வழியனுமே. உம்முடைய பிரசனமே என்னை முழுவதாக ஆண்டவரே. நீரம்பி வாழியனுமே. பிரசன்னத்தால் பர்வதம் முருகுமே. பிரசன்னத்தால் தடைகள் விலகுமே. பிரசன்னத்தால் அவருடைய பிரசன்னத்தால் பர்வதங்கள் மெழுகு போல உருக பண்ணுவதா. உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேண்டுமே. நீரம்பனுமே. என்ன நிரம்பி வழியனுமே. உங்க பிரசன்னம் நீரம்பனுமே. என்ன நீரம்பி வாழியனுமே. உங்க பிரசன்னம் நீரம்பனுமே. என்ன நீரம்பி வாழியனுமே. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு வேண்டுமே. எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் சபையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு பெரிய பெருக்கத்தை தேவ நீர் உண்டாக்க பண்ணும். எல்லா ஆண்டவரே தோல்வியை சந்தித்த எங்கள் குடும்பத்தை, தோல்வியை சந்தித்த எங்களை நீர் ஆண்டவரே ஜெயமாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இதை நாம் ஒரு ஜெபமாய் இதை நாம் பாடி முடிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மளை
நம்மளை நிரப்ப போகிறது. ஆசீர்வதிப்பார், நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், முகத்தை நம்மே பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஒன்றாய் இணைந்து ஆமென், 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 ஆமென். ஒன்றாய் இணைந்து நாம் சொல்வோமா? எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, அவனை இஸ்ரவேலாய் மாற்றியது போல எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அவர் தயவு நம்மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, அவர் சந்ததிகள் மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, நம் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததி. ஆமென், 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 அவர் தயவு நம்மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் சுவாசத்தோடு, நம் சந்ததிகள் மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே,
நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் ஓ நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே, அவர் என்றும் நம்மோடே, அவர் என்றும் நம்மோடே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்துவோம். வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர் தயவு நம்மேலே, அவர் தயவு நம்மேலே. நம் குடும்பங்கள் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தினது. மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே, அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. ஓ இயேசுவே, இயேசுவே, ஓ இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, ஓ இயேசுவே. கரங்களை உயர்த்தி அவர் கிருபை இல்லாம நம்மளால் செய்ய முடியாது. இந்த 3ஆம் நாள் கர்த்தரின் அக்கினி ஜெப முகாமுக்கு கூடி வந்திருக்கிற ஜெபம் டிவியிலும் சால்வேஷன் டிவியிலும் நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜீவவாசல் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் அவர் தயவு, உங்கள் குடும்பத்தின் மேல் அவர் தயவு, உங்கள் பிள்ளைகள் மேல் அவர் தயவு, உங்கள் சந்ததியின் மேல் அவர் தயவு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி ஜெப ஆவிலே நிரம்பி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமாகி வரப்போகிற மணவாளனை சந்திக்க புத்தியுள்ள கன்னிகையாக எழும்பும்படி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வல்லமையை கர்த்தர் ஊற்றும்படிக்கு உங்களை கர்த்தர் இன்று முதல் மாற்றுவாராக. இந்த நல்ல வேளையில விசேஷித்த தேவ செய்தியை மீண்டுமாக நம்மத்தில் கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் மோகன் எஸ் ஆபிரகாம் ஹோலி ஸ்பிரிட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்று சொல்லுகி தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக செய்து வருகிற தரிசனம் பாரம் நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவதாசன் நமத்திலே வந்திருக்கிறார். காலையில தேவ செய்தி கொடுத்தார். மகிமையான பிரசன்னம். நாம் தேவனுடைய சிநேகிதர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி
ஒரு பாரத்தை போட்டார். மீண்டுமாய் நம்மத்திலே தேவ செய்தி கொண்டு வருவார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியை, தேவன் நம்மோடு பேசும்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. Hallelujah. Thank you Father. நீர் பேசும், ஒவ்வொருவரோடு இடைப்படும். தேவ தயவு பெருகட்டும். ஆமென், ஆமென். யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே கடந்த நாட்களிலே, கடந்த பகல் வேளை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்திலும் இதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடினோம். உடைய பிரசன்னம், உடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல கரைந்துவிடும். அல்லேலூயா. ஆம், இந்த உலகத்தில் இருக்கிற பர்வதங்களாய் இருக்கிற, எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற எல்லா பர்வதங்களும் கரைய வேண்டும் என்றால் நம்முடைய தெய்வ பிரசன்னம் நம்மை நிறைத்திருப்பது மிகவும் அவசியம். நாம் தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்தவர்களாயிருப்பது அதை விட அவசியம். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுப்புதல் எங்கிருந்து வருது? உங்களை நான் கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எழுப்புதலை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எழுப்புதலை நோக்கி வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். இப்போ நம்ம எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம்? எழுப்புதலை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். சரி, எழுப்புதல் எங்கிருந்து வருகிறது? பயணிக்கிற நம்மக்கிட்ட தானே கேட்கணும். கேடுதானே? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுப்புதல் புறப்படுகிறது எங்கோ இருந்தல்ல, அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள் இருந்தே புறப்படும். நீ எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்துடும். அப்போ எழுப்புதல் புறப்படுகிறது எங்கேயோ இல்லை. ஒரு சமயம் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே, உலக தேசத்து தலைவர்களெல்லாம் ஜெபிக்கும் போது தமிழ்நாட்டிலேருந்து எழுப்புதல் புறப்படும்னு சொல்லியிருக்காங்களே ஆண்டவரே, தமிழ்நாட்டில் எங்கிருந்து ஆண்டவரை எழுப்புதல் புறப்படும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், எழுப்புதல் புறப்படுறதுக்கு எங்கோ இருந்தால, அது உன்னிடத்திலும் அது உனக்குள்ளும் இருந்து. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஒருவேளை நேரலையில் பார்த்துருந்தாக்க வீட்டில் இருக்க பிள்ளைகிட்ட பார்த்து சொல்லுங்கள், எழுப்புதல் புறப்படுகிறது எங்கோ இல்லை, அது உங்களிடத்தில் தான். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் ஒரு பாடலாய் கொடுத்தார். எழுப்புதல், எழுப்புதல் அது எங்கோ இருந்து புறப்படுவது அல்ல, அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள்ளிருந்தே புறப்படும். நீ எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். பாடுவோமா? எழுப்புதல், எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள் இருந்தே புறப்படும், அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள் இருந்தே புறப்படும். நீ எழுந்து விட்டாய் எழுப்புதல் வந்திடும், நீ எழுந்து விட்டாய்
விட்டால் எழுப்புதல் வந்திடும். அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள் இருந்தே புறப்படும். அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள் இருந்தே புறப்படும். நீ எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். நீ எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அப்போ யாருக்கிட்ட இந்த எழுப்புதல் அப்படின்னாக்க, பரிசுத்தமுள்ள தேவன் முன்பாய் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்த எழுப்புதல். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நாம என்ன நினைக்கிறோம்னாக்க, மற்றவங்க பரிசுத்தமான எழுப்புதல், தேசம் பரிசுத்தமான எழுப்புதல் அல்ல என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாக நான் பரிசுத்தமானால் தான் எழுப்புதல். என் பரிசுத்தம் என் குடும்பத்தை பற்றி பிடிக்கும், என் குடும்பத்துடைய பரிசுத்தம் என் தெருவை பற்றி பிடிக்கும், என் தெருவுடைய பரிசுத்தம் என் நகரத்தை பற்றி பிடிக்கும், என் நகரத்துடைய பரிசுத்தம் என் தேசத்தை பற்றி பிடிக்கும், என் தேசத்துடைய பரிசுத்தம் அகில உலகத்தையும் பற்றி பிடிக்கும். அப்ப எங்கோ இருந்தல்ல, அதை ஆரம்பிக்க வேண்டியது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான். அல்லேலூயா. பாடுவோமா? பரிசுத்தமுள்ள தேவன் முன்பாய் பரிசுத்தமாய் நீ வாழ்ந்தால் எழுப்புதல். பரிசுத்தமுள்ள தேவன் முன்பாய் பரிசுத்தமாய் நீ வாழ்ந்தால் எழுப்புதல். நீ பரிசுத்தமானால் தேசம் பரிசுத்தமாகும். நீ பரிசுத்தமானால் தேசம் பரிசுத்தமாகும். எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. என்னிடத்திலே அது என்னிடத்திலே புறப்படும், அது எனக்குள் இருந்தே புறப்படும். அது என்னிடத்திலே புறப்படும், அது எனக்குள் இருந்தே புறப்படும். ஒருத்தர் பார்த்து சொல்லலாமா? அது என்னிடத்திலே புறப்படும், அது எனக்குள் இருந்தே புறப்படும். நான் எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். நான் எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். பக்கத்தை பார்த்து கையை பிடிச்சி, அது நம்மிடத்திலே புறப்படும், அது நமக்குள் இருந்தே புறப்படும். அது நம்மிடத்திலே புறப்படும், அது நமக்குள் இருந்தே புறப்படும். நாம் எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். சபைகள் இணைந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அடுத்து எழுப்புதல் எப்படி வரும்னாக்க, ஜபத்தை கேட்கிற தேவனிடத்தில தேசத்திற்காக நான் ஜெபித்தால் எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையாக நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஏன்னாக்க நாம திறப்பில் நின்றால் தேசம் தேவனை அறியும். அல்லேலூயா. யார் திறப்பில் நின்றார்? ஆபிரகாம் திறப்பில் நின்றால், சிநேகிதன் திறப்பில் நின்றால் தேசம் தேவனை நிச்சயமாக அறியும். பாடுவோமா? ஜெபத்தை கேட்கும் தேவனிடத்து தேசத்திற்காய் நீ ஜெபித்தால் எழுப்புதல். ஜெபத்தை கேட்கும் தேவனிடத்தில் தேசத்திற்காய் நீ ஜெபித்தால் எழுப்புதல்.
நீ திறப்பிலே நின்றால் தேசம் இயேசுவை அறியும். நீ திறப்பிலே நின்றால் தேசம் இயேசுவை அறியும். எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அது நம்மிடத்திலே புறப்படும், அது நமக்குள் இருந்தே புறப்படும். நாம் இணைந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். நாம் இணைந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். இன்னைக்கு எழுப்புதலுக்கு பெரிய தடையே என்ன தெரியுங்களா? ஊழியர் அனைவரும் ஒருமனப்பட்டால் உடனே வருமே தேசத்தின் எழுப்புதல். அல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதலுக்கு காரணம் நாம் எல்லாரும் ஒவ்வொரு மனமா இருக்கிறதால தான். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு மனம் வேணாம், ஒரே மனம் வேணும். அல்லேலூயா. ஊழியர் அனைவரும் ஒருமனப்பட்டால் உடனே வரும் தேசத்தின் எழுப்புதல். ஊழியர் இணைந்து விட்டால் தேசம் எழுப்புதல் வருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பெரிய ஏக்கமும் நம்மளுடைய பெரிய ஜபமும் எதுவாதான் இருக்கணும். அல்லேலூயா. ஊழியர் அனைவரும் ஒருமனப்பட்டால் உடனே வருமே தேசத்தில் எழுப்புதல். ஊழியர் அனைவரும் ஒருமனப்பட்டால் உடனே வருமே தேசத்தின் எழுப்புதல். நாம் இணைந்து விட்டால் தேசத்தில் எழுப்புதல் வருமே. ஊழியர் இணைந்து விட்டால் தேசத்தில் எழுப்புதல் வருமே. இணைந்து விட்டால் தேசத்தில் எழுப்புதல் வருமே. ஊழியர் இணைந்து விட்டால் தேசத்தில் எழுப்புதல் வருமே. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அது என்னிடத்திலே, அது என்னிடத்திலே புறப்படும், அது எனக்குள் இருந்தே புறப்படும். அது இணைந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். நாம் எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். அது உன்னிடத்திலே, அது உன்னிடத்திலே புறப்படும், அது உனக்குள் இருந்தே புறப்படும். நீ எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். நீ எழுந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். அது நம்மிடத்திலே புறப்படும், அது நமக்குள் இருந்தே புறப்படும். நாம் இணைந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். நாம் இணைந்து விட்டால், நாம் இணைந்து விட்டால் எழுப்புதல் வந்திடும். மறுபடியும் எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அமெரிக்காவிலிருந்து வரும்போதா? எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதல், அது எங்கோ இருந்து புறப்படுகிறதல்ல. அல்லேலூயா. ஆமென். நம்ம எழுப்புதலை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதல் எங்கோ இருந்தல்ல. ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அது உங்ககிட்ட இருந்தா, அது என் கிட்ட இருந்தா, அது நம்ம கிட்ட இருந்ததா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ அவங்க கிட்ட இருந்து தான். எத்தனை பேர் இதை விசுவாசிங்க? சொல்லுங்க. எழுப்புதல் புறப்படுகிறது எங்கோ இருந்தல்ல, அது என்னிடத்திலிருந்து புறப்பட போகுது. அது எனக்குள் இருந்து புறப்பட போகுது. நான் எழுந்துட்டேன்னா இந்த தேசத்தில் எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நேரம் இல்லாதபடினால நமக்கு ரொம்ப கொஞ்சம் நேரமாக இருக்குது.
இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதல்ல யார் தேவை என்பதை குறித்து இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். முதல் நாளிலே அன்பு அண்ணன் ஜோஷ்வா யெஷு அவர்கள் உங்கள் மத்தியில் தெய்வ செய்தி, மகிமையான தெய்வ செய்தியை கொடுத்தார்கள். இரண்டாம் நாளிலே சென்னை பகுதியில் இருக்கிற தேவதாசன் அவர்கள் தெய்வ செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வந்தார்கள். இந்த நாளிலும் இந்த கடைசி பண்டிகையின் கடைசி நேரம் நம்மிடத்தில் வந்து இருக்கிறது. அல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் இருந்து ஜனங்களுக்கு ஏதோ சொன்னார். ஆமென். இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து இந்த பண்டிகையின் கடைசி நாள், இந்த எழுப்புதலின் ஜெபத்தின் கடைசி நாளில், இந்த கர்த்தரின் அக்கினி முகாமின் கடைசி நாளில் கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக கடந்த நாட்களில் என்னை பாரப்படுத்தினார். தெய்வ சமூகத்தில் இருந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமாக இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினபடியினால உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. இன்னைக்கு தேசத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறும் இடத்தை காட்டும்படிக்கு அந்த வசனம் மிகவும், அதன் பிற்பகுதியை மறுபடியும் வாசிப்போம். அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு. எப்படி காட்டும்படிக்கு? தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு முன் சென்றது. எது முன் சென்றது? உடன்படிக்கை பெட்டி. அப்போ இளைப்பான ஸ்தலத்தை உடன்படிக்கை பெட்டி தேடி காட்டியதாம். 3 நாள் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. தேசத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. ஆனால் அவர்களால் சரியான இளைப்பாறுதல் உள்ள ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். அதனால் தேவனே அவர்களுக்காக ஒரு இடத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். இப்போ முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன காரியத்தை தேசத்தில் செய்ய விரும்புது என்றால், தேசத்திற்கு மாபெரும் ஒரு இளைப்பாறுதலை தருவதற்கு. இளைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலைகளில் ஒரு இளைப்பாறுதலை தரும்படிக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போனது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யார் அந்த உடன்படிக்கை பெட்டி என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு ஒரு கோத்திரத்தை தேவன் பிரித்து எடுத்தார். நம்ம ஈஸியாக வாசிச்சிடும் என்னன்னு சொல்லி,
ஒரு லேவி கோத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்ப பெண்கள், அப்போ 6 லட்சத்தை டிவைடட் பை ஆண்களை மட்டும் சின்ன பிள்ளைங்கள்லாம் விட்டுறலாம், பெண்ணெல்லாம் விட்டுறலாம், அவங்கள விட முடியாது. ஆனால் இங்கே லேவியர் கோத்திரத்தில் விட்டுருவோம். 6 லட்சம் டிவைடட் பை அப்படின்னு போட்டாலையும் இல்லை, 6 லட்சம் பெண்கள், ஒரு 6 லட்சம் குழந்தைகள், ஒருத்தருக்கு 2 அங்கெல்லாம் 2 குழந்தைகள் இல்லை, 12 14 அப்படி தான் இருந்தது அந்த நாட்களில். சரி 2 போட்டுக்குவோம். அப்போ 2 குழந்தைகள் என்றாலும் சுமார் எவ்வளோ ஆயிடுச்சுங்களா? ஒரு 25 லட்சம் ஜனங்கள் ஆயிடுச்சு. 25 டிவைடட் பை 12 போடுங்களேன். இப்போ இந்த உடன்படிக்கைய பெட்டியை சுமப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஆண்டவர் வச்சிருந்தார். எவ்வளோ பேர்? ஒரு சுமார் 3 லட்சம் ஜனங்களை இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு மாத்திரமே, அதை பாதுகாப்பதற்கு, அதன் நேமத்தினாலே ஆசீர்வதிப்பதற்கு. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய விசேஷம் அவ்வளவா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றார். 17ஆம் வசனத்தில் குவியலாக நின்றது. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரனுடைய உள்ளங்கால் அந்த தண்ணீரில, அந்த நாட்களில தண்ணீரில் ஓட போல தண்ணி வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியை கடக்கும் போது அந்த நதி எப்படி இருந்ததுனாக்க கரை புரண்டு ஓடியதா. ஒருவேளை உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் காலை வச்சிருந்தாக்க கடலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கடலில் முழுகிறதுக்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் காலை வைக்கிறதுனால தான். இல்லையா? இப்போ உடன்படிக்கை பெட்டியோட இவர்கள் உள்ளங்கால் வைத்த உடனே தண்ணி எப்படி நின்றது? குவியலாக. மண்ணை குவிக்க முடியும், அரிசியை குவிக்க முடியும், தண்ணியை குவிக்க முடியுமா? வேணா குவிச்சு பாருங்களேன். உங்க வீட்டில் குடத்தில் தண்ணி இப்போ வீட்டில் ஊத்துறீங்க, இப்போ நீங்க குவிக்கணும். அப்போ இது இயற்கையால முடியாதது. இப்போ உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிடுச்சு. இது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். ஆனா உடன்படிக்கை பெட்டி தண்ணீரில் பட்ட உடனே, அந்த ஆசானுடைய கால் தண்ணீரில் பட்ட உடனே இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேசத்துக்குள்ள செஞ்சிடுச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தண்ணி குவியலாக நிற்குது, பயங்கரமாக ஃபோர்ஸா வருகிற ஆடு நின்று குவியலானது. எப்படி? தண்ணி நின்று குவியலானது. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, மேலேருந்து வர தண்ணி அப்படியே வர வர நின்று அப்படியே குவியல் ஆகுது. பக்கத்து ஊர்க்காரங்களை எப்படி பார்த்துருப்பாங்க? ஏதோ நடக்குதுயா. இதெல்லாம் பார்த்து தான் பக்கத்து ஊர்க்காரங்களாம் பயந்தாங்க. என்ன தெரியுமா? அவர்களுடைய தேவனுடைய பெட்டி வந்து விட்டது, அதனால நம்ம ஓடி போயிடுவோம்னு பயந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசானுடைய பாதம் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே அது குவியலாக குடிந்தது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இது மனித மூளையினால யோசிக்க முடியாதது. இது மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. சயின்ஸ் மூலமா இதை பார்த்தனாக்க ஏற்றுக்கொள்ள முடியுன்றீங்க. இது சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிய ஆண்டவர் எங்க போனாலும், இந்த உடன்படிக்கை பட்டி எந்த இடத்துல நின்றாலும், இந்த உடன்படிக்கிற பட்டி போகிற இடத்துல எல்லாம்
இயற்கை அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. கர்த்தருடைய பெட்டிக்கு பின் சென்றது. இப்படியே வாசிப்போம். 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து, 2ஆம் நாளிலே முதல் நாளிலே சுற்றினாங்க, 2ஆம் நாளிலும் சுற்றினாங்க, 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றினார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்திடாயிருக்கும். இப்போ இது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ 7ஆம் நாளிலே இவங்க சுத்தி வந்த போது கர்த்தர் எரிகோவை யார் கையில ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள கையில ஒப்பு கொடுத்தார். அந்த கோட்டைக்குள்ள என்ன இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்குது. இந்த சுவருடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எரிகோ கோட்டையோட சுவருடைய அகலம் சுமார் 30 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். 30 அடி செவர எல்லாரும் ஒரு கிடப்பார் எடுத்துக்காங்கப்பா, ஆளுக்கு ஒரு மண்வெட்டி எடுத்துக்காங்க, இந்த கோட்டையை இடித்து விட்டு உள்ளே போங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல ஜனங்களை சொல்லியிருந்தாக்க எவ்வளவு நாள் இடிச்சிருப்பாங்க? எவ்வளவு நாள் இடிச்சிருப்பாங்க? கானான் தேச ஐயா அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆளுங்க போங்கய்யா, நீங்களும் உங்க பாலத்தின் ஓடுகிற தேசம், நான் எகிப்துக்கே போயிடுறேன்னு போவாங்க. அங்கிருந்து கொடுத்து கோட்டையை இடிக்கிறதுக்காக கொடுக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன நடந்ததுனாக்க, உடன்படிக்கை பெட்டி 7 தரம் சுத்தி வந்த உடனே இது தானாக இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அப்போ தேசத்தில தெய்வம் நமக்கென வைத்திருக்கிற அந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க என் முழு பலத்தோடு கடப்பார மண்வெட்டியோடு அதை வெட்டி எடுக்க வேண்டியது அல்ல. இப்போ உடன்படிக்கை பெட்டியை மட்டும் முன்னாடி கொண்டு போனாக்க அது எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகா தேசத்தை நான் அனுபவிக்கிறதுக்கும் என் சந்ததிகள் அனுபவிக்கிறதுக்கும் நான் அந்த கோட்டையை இடிப்பதற்கு எனக்கு கடப்பாரியும் மண்வெட்டியும் தேவையில்லை. உடன்படிக்கை பெட்டி இருந்தா போதும். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டியில தேவன் அவ்வளவு பெரிய மகிமையை மறைச்சு வச்சிருந்தார். தன்னுடைய மகா பெரிய வல்லமையை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைத்திருந்தார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுறதா இருந்தது. அதை சுமப்பதற்காகவே ஒரு கோத்திரத்தை ஏற்படுத்தினார். பெட்டியோட தண்ணியில காலை வச்சா தண்ணி ரிட்டன். பெட்டியோட சுத்தி வந்தா எரிகோ கோட்டையும் விழுந்தது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினாலே அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி. ஹல்லேலூயா. பெட்டி பிடிபட்டதுனால மகிமை யாரை விட்டு போனது? இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். பெட்டி பிடிக்கப்பட்ட உடனே இப்போ இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டது. அதனால் தான் பெற்ற பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். இன்னைக்கும் பெட்டி பிடிக்கப்பட்டுச்சு. இக்கபோத் தேசத்துல அதிகமாயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டியேனோ பிடிக்கப்பட்டதே, இக்கபோ தேசத்திலே பெருகிவிட்டதே.
கர்த்தரின் மகிமையை ஜனம் உணரவில்லையே, அதனால் கர்த்தரே தெய்வம் என்று அறியவில்லையே. தெய்வம் தனக்கென உண்டாக்கின உடன்படிக்கை பெட்டியெல்லாம் தண்ணிய பின்னாடி திருப்பி அனுப்பின உடன்படிக்கை பெட்டியெல்லாம், எரிகோவை உடைச்ச உடன்படிக்கை பெட்டியெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களையும் வனாந்தரத்தில் வழி நடத்தின உடன்படிக்கை பெட்டியெல்லாம் இன்னைக்கு பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டியேனோ பிடிக்கப்பட்டதே. பதவி என்ற பேர்ல, பணம் என்ற பேர்ல, புகழ் என்ற பேர்ல, ஆஸ்தி என்ற பேர்ல, அந்தஸ்து என்ற பேர்ல உடன்படிக்கை பெட்டியேனோ பிடிக்கப்பட்டதே. இக்கபோ தேசத்திலே பெருகிவிட்டதே, கர்த்தரின் மகிமையை ஜனம் மறந்து விட்டதே. அல்லேலூயா. இக்கபோத். அப்போ கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தன்னுடைய மகிமையை வைத்திருந்தார். இந்த மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியை வெடிச்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. இப்போ தொடர்ந்து அந்த அதிகாரங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும் வாசிப்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே வந்திருந்த பொழுது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையையும் அதன் 2 கைகளையும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. இப்போ பிடிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி தாகோனுடைய கோயிலுக்குள்ள போகுது. தப்பா வாசிக்கிறவரோ எனக்கு ஒரு சந்தேகம். தாகோன் கோயிலுக்குள் போன உடனே உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்து விட்டது. அப்படிதான் இருக்கு. என்னங்க மாத்தி பேச. தாகோன் சிலையை பார்த்தவுடனே பயந்து உடன்படிக்கை பெட்டி ஒடிந்து விட்டது. அப்படியே இருக்கு. உடன்படிக்கை பெட்டியின் முன்பாய் தாகோன் சிலை நொறுங்கியதே, என்னை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும் தேசத்தின் தாகோன் எல்லாம் உடைந்திடவே. இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே, இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே.
உடன்படிக்கை பெட்டியின் முன்பாய் தாகோன் சிலை நொறுங்கியதே. என்னை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும் தேசத்தின் தாகோன்கள் அழிந்திடவே. உடன்படிக்கை பெட்டி போனோன்னு தாகோனுடைய சிலை விழுந்துச்சு. வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே விக்கிரகங்கள் பேர் முதலாய் இல்லாமல் பண்ணுவேன். அப்போ உடன்படிக்கை பெட்டி போற இடத்துல உடன்படிக்கை பெட்டி பயந்து ஒடிஞ்சு போல, தாகன்களுடைய சிலைகள் தான் உடைந்தது. இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற தாகன்களுடைய சிலைகள் எல்லாம் உடையனாக்க நம்மள உடன்படிக்கை பெட்டியா உள்ள போனோம். அல்லேலூயா. 2008 வருடத்தில் 7ஆம் வருடம் கடைசியில் ஆவியானவர் என்னோடு ஒரு காரியத்தை சமூகத்திற்கு வரும்படி அழைத்தார். அப்பொழுது அவருடைய சமூகத்திற்கு போகும்போது, இந்த தேசத்து ஜனங்கள் தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், இந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதுனால நான் அப்பொழுது வைத்திருந்த ஒரு வாகனத்திலே நானும் என்னோட சில நண்பர்களும் தேசத்திற்கு சுற்றி ஜெபிக்க நாங்கள் கடந்து போயிருந்தோம். அப்போ போயிருக்கிற சமயத்தில் நாங்கள் அநேக இடத்தில் ஜெபிக்கும்படி போயிருந்தோம். நான் எங்கெல்லாம் ஜெபிக்க போனோமோ அந்த இடத்தை ஆளுகை செய்கிற அசுத்த கிரியைகள் ஒரு குறிப்பிட்ட, நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே இரவு 12 மணிக்கு மேலே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். மறுபடியும் காலையிலேருந்து அந்த பகுதிக்காக ஜெபிக்க போகுவோம். அப்படி போகும்பொழுது ஒரு இடத்தில் கடைசியாக வெள்ளிக்கிழமை இரவு ஒரு இடத்தில் நாங்கள் இளைப்பாறிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பயங்கரமான ஆயுதங்கள் எங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அப்போ என்ன ஆவியானவரே என்று கேட்கும்போது ஆவியானவர் சொல்லுவேன், உனக்கு நான் ஆவியை பகுத்தறிவு வரம் கொடுத்துருக்கிறேன், நீயே அதை பகுத்தறிஞ்சுக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி நடத்துவார். அப்போ ஆவியானவரே என்று நான் சொல்லும் பொழுது, நான் எந்த பகுதிக்கு நான் போயிருந்தனோ அந்த பகுதியில் எப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் இருந்ததோ அந்த அசுத்த கிரியுடைய முகத்தை எனக்கு முன்பாக காண்பிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ அது சொல்லுது, நீ ஏரியாவுக்கே வந்துட்டு போறியா, நீ எனக்காகவே ஜெபிக்கிறியா தேசத்தில் அப்படின்னு. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, அது பயந்துச்சுடா, அது பயந்துச்சு, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ சேலஞ்சு பண்ணுன்றார். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், உடன்படிக்கை பட்டி போனா தாகோன்கள் கண்டிப்பாக நொறுங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே, வேண்டுமே அபிஷேகமே. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்துல அது சும்மா திரும்பாது. 2 சாமுவேலின் புத்தகம் 6:11 வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இப்ப கர்த்தருடைய பெட்டி ஓபேத்துடைய வீட்டிற்கு போன உடனே 3 மாதம் அளவும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்க போதோ அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. ஒரு பக்கம் வழி நடத்துகிறது, ஒரு பக்கம் தண்ணீரை குவிக்கிறது, ஒரு பக்கம் மதிலை உடைக்கிறது, இன்னொரு பக்கம் தாகோன்களை உடைக்கிறது. இப்போ தனக்கு பிரியமான தான் நேசிக்கிற ஒரு இடத்திற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போன உடனே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம்.
2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகடி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யார் டான்ஸ் போடுறது? தாவீது இல்ல, ராஜா. ஆட்டுக்கார தாவீது இல்ல, ராஜாவாகிய தாவீது. அல்லேலூயா. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சாதாரண மனுஷன் ஆடல, ராஜாவே ஆடுகிறான். அவன் எப்படி ஆடுறானாக்க, தன்னை மறந்து தன் வஸ்திரங்களை கழுண்டு விடுறத கூட பார்க்காதபடிக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ராஜாவே ஆடுறான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நம்ம தேசத்து ராஜாக்கள் எல்லாம் ஆனா நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ராஜாவே நடனம் ஆடுகிறான். அந்த நடனத்தை பார்த்து ராணி ஐயோ கண்ணை மூடிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னாக்க அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த மகிமை இருந்தது, அந்த உடன்படிக்கை பெட்டி மேல் அந்த கணம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதுன்னாக்க 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சன்னதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குனாக்க கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம சாதாரணமா நினைச்சிரோம் கர்த்தருடைய ஆலயத்தை. அது எப்படி கட்டினாங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட அந்த நாட்களில் 100 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. ஹலோ, நம்ம ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்மளால முடியல. அன்னைக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு தங்கங்களையும் வெள்ளிகளையும். ஏன்னாக்க கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்குன்னாக்க சாதாரணமா இருக்கக்கூடாது. நானே தாவீது சொல்லுகிறார், கேதுரு மரங்கள் இருக்கிற வீட்டிலே குடியிருக்க என் தேவன் கூடாரத்துல குடியிருக்கிறாரு. இன்னைக்கு தேவன் கூடாரத்தில் தான் குடியிருக்கிறாரு. நம்ம மாடி மேல மாடி கட்டி குடியிருக்கிறோம். அல்லேலூயா. அன்று தாவீதுக்குள்ள அந்த மாபெரும் எண்ணம் இருந்தது. தன் குமாரனாகிய சாலமோன் மூலமாய் கட்டினாரு. இப்போ இந்த கர்த்தருடைய பெட்டி எதற்குள்ள இருக்குது அப்படின்னாக்க 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ண கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்குள்ள இருக்குது. கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? அந்த ஆலயத்துக்குள்ள. இதுக்கு விலை மதிப்பே இல்லை. இப்போ 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். 14 அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திற்குள்ள போன உடனே மேகம் ஆலயத்தை மூடினது. மகிமை ஆலயத்தை நிறைத்தது. ஆசாரியர்களும் ஊழியர்களும் அங்க நிற்க கூடாதபடி போனது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க ஆலயத்துல இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. சாலமோனின் ஆலயத்தில் இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க காணப்பட்டது? பரலோகத்திலே. அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் இந்த சபைக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மகிமை வந்தது. இப்ப அந்த மகிமை உடன்படிக்கை பெட்டியா நம்மள மாற்றி நமக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நம்மளை வச்சு தேசத்துல செய்ய போகிறா தேவன். கடைசியில் நம்ம பரலோகத்துல மகிமையில இருப்போம். ஆலயத்திற்குள் அநேகரை கொண்டு வருவோம். தேசத்தை மகிமையினால மூடுவோம். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டி இவ்வளவு பெரிய காரியங்களை, இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை தேசத்துல செய்கிறார் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியோடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கணும்ல. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கிருந்து வந்தது? ஏன் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டி மேல இவ்வளவு அக்கறை வச்சாரு? ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டி எத்தனை பேர் சுமந்தாங்க? ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்பதை சீக்கிரமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் வந்து எங்க இருக்க போது, யார் அந்த உடன்படிக்கை பெட்டி என்று பார்த்தோம். ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 25:10. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிய எந்த மரத்தினால பண்ணாங்க? சீத்திம் மரத்தினாலே பண்ணினார்கள். இந்த சீத்திம் மரம் எங்க இருக்குது என்றால் இஸ்ரவேலிலே வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மரம். இஸ்ரவேல் பாலைவனமாய் இருக்கிற இஸ்ரவேல் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மரம். ஒருவேளை தேவன், பரலோகத்தில் இருந்த தேவன் தன் மகிமையை ஜனங்களுக்கு காட்டும்படி மலை மீது இறங்கி வந்தார். இப்போது மலையில் இருக்கிற தேவன் ஒரு கூடாரத்திற்குள் வாசம் பண்ணும்படி ஜனங்கள் மத்தியில் வரும்பொழுது அவர்கள் பேசும்போது மரங்கள் எல்லாம் பேசியிருக்கோம். கேதுரு மரம் சொல்லியிருக்கோம், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். அப்போ நான் தான் கேதுரு மரம். என்னை வச்சுதான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்று கேதுரு மரம் நினைச்சிருக்கோம். ஒளிய மரம் பேசியிருக்கோம், உங்ககிட்ட கனி எல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட கனி இருக்கு, என் இலையெல்லாம் மருந்தாகுது. என்னை குறித்து என்னத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் அதிகமா தேவனுடைய ஆலயத்துல நான் தான் பயன்படுறேன். தேவதாரு மரம் சொல்லியிருக்கேன். என் பேரு தேவதாரு மரையா, நான் தான் என் பேர்லயே தேவ வருதையா. அப்ப தேவனுக்கு அருகாக நான் தான் இருக்க போகிறேன். என் உயரம் எவ்வளவு தெரியுமா? என் வெயிட் எவ்வளவு தெரியுமா? என் ஹைட் எவ்வளவு தெரியுமா என்று இந்த தேவதார மரம் சொல்லி இருக்கும். ஆனா இந்த வனாந்திரத்துல சீத்தி மரத்துக்கு இது எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அது கனி கொடுக்கிற மரமும் கிடையாது, அது நிழல் கொடுக்கிற மனமும் கிடையாது. அந்த மரம் ஒரு சாதாரண மரம். சீத்திம் என்றால்
எபிரேய பாஷையில் முள் என்று அர்த்தம். சீத்திம் என்ற எபிரேய பாஷையில் முள் என்று அர்த்தம். அந்த பேரு, அந்த மரத்துக்கு பேரு முள்ளுதான். யாராவது முள் மரத்துக்கிட்ட போய் சாஞ்சி உட்காருமா அழகா? ஆஹா முள் மரமே நான் உங்ககிட்ட சாஞ்சிக்கிறேன்ட்டு யாரும் அந்த நிழல கூட உட்கார மாட்டாங்க. இதுல விசேஷமாக இந்த சீத்திய மரம் எப்படி என்றால் மிகவும் கூர்மையான முட்களை உடைய ஒரு மரம். இந்த சீத்திய மரம் அந்த பூமியிலிருந்து அது வனாந்தரமான இடத்துல வளர்கிறது. அந்த வனாந்தரமான இடத்துல அது வளரும் பொழுது அது வெளியே வந்த உடனே அதன் தண்டுகளில முட்கள் வந்து விடுகிறது. அந்த தண்டுகளில முட்கள் வருகிறது. இந்த மலம் வனாந்தரத்துல காத்து அடிக்குமா? அடிக்காதா? இப்ப காத்து அடிக்கும் போது இது இந்த பக்கம் சாஞ்சாலும் முள்ளு குத்தும், இந்த பக்கம் சாஞ்சாலும் முள்ளு பக்கம். எந்த பக்கம் போனாலும் முள்ளு என்ன குத்துது அப்படின்னு அன்னைக்கு சீத்திய மரம் பாடி இருக்கும். அல்லேலூயா. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் முள்ளு குத்துது. வனாந்தரத்தில் இதுக்கு கிடைக்கிற தண்ணியோ கொஞ்சம். வனாந்தரம் என்னது? தண்ணி இல்லாத ஒரு இடம். ஆனா இந்த முள்ளு குத்துற நிமித்தம் இருக்கிற தண்ணிகள் எல்லாம் இதை விட்டு வெளியே போயிடுது. என் வாழ்க்கையே வனாந்தரம், என்னை சுற்றிலும் முள்ளு குத்துது, அது எனக்குள்ள இருக்கிறதையும் பறித்துக் கொள்ளுது. இதனால இந்த முள் மரம், இந்த சீத்திய மரம் அதிகமாக வளர முடியாது. அதிகமா இந்த உடன்படிக்கை செஞ்ச சீத்திய மரத்துடைய ஹைட்டு அதிகபட்சமா 10 அடிக்கு மேல இல்லையா? ஆனா கேதுரு மரம்லாம் அப்படி அல்ல, அது வளர்ச்சி அதிகம். ஒளிவ மரம் அப்படி அல்ல, வளர்ச்சி அதிகம். ஆனா இந்த மரத்துடைய வளர்ச்சி ரொம்ப கம்மி. காரணம், தன்னுடைய முட்களால குத்தப்பட்டு குத்தப்பட்டு காயப்பட்டு 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 தனக்குள் இருக்கிற அந்த தனக்கென கிடைக்கிறது அதை இழந்து போய் வளர முடியாத ஒரு சூழ்நிலையில. ஆனாலும் இந்த முள்ள குத்து குத்த குத்த அதுக்குள்ள தண்ணி போக 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 தண்ணியை தேடி ஆழமா தன் வேர்களை விடுகிறது. தன் ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக தன் வேர்களை விடுகிறது. ஆழமாக. ஒருவேளை இது அழிஞ்சிருக்கும். ஏசப்பா எல்லா மரம் அழகா இருக்கு ஏசப்பா, எல்லா மரம் உயரமா இருக்குதா ஏசப்பா, எல்லா மரமும் கனி கொடுக்குதா ஏசப்பா, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம், என் முள்ளேன்னு குத்துதா ஏசப்பா, என்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு என்னைய குத்துதா ஏசப்பா, நான் நல்லதானே செய்யறேன் ஏசப்பா, ஆனாலும் என் முள்ளு என்னை குத்துது. என் ஜனமே என்னை பகைத்து பேசுகிறது, என் ஜனமே என்னை ஏளனமாய் பேசுகிறது, என் வாழ்க்கையோ வனாந்தரத்தில் இருக்கிறது, நான் ஒருவராலும் மதிக்கப்படல என்று அப்பாவும் சந்நிதிக்கு எப்ப வருவே, அன்பேவும் திருமுகம் என்று காண்பே, இப்போதும் எப்போதும் ஏங்குகிறே, உம்மோடு வாழ நான் விரும்புகிறே, நீரே எனக்கு எல்லாமே ஏசையா, நீரே எனக்கு எல்லாமே, அப்பாவும் சந்நிதிக்கு எப்ப வருவே, அன்பேவும் திருமுகம் என்று காண்பே, இப்போதும் எப்போதும் ஏங்குகிறே, உம்மோடு வாழ நான் விரும்புகிறேன், இப்போதும் எப்போதும் ஏங்குகிறேன், உம்மோடு வாழ நான் விரும்புகிறேன்.
சீத்தி மரம் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட இப்படி புலம்பி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ குறிப்பிட்ட நாட்கள் வந்தது. இது முள்ளு குத்த 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 இந்த சீத்தை மரம் தன்னை இறுக்கி கொண்டது. அது குத்த குத்த தன்னை கடினமாக்கி கொண்டது. இது கடினமாக கடினமாக இது திடப்பட ஆரம்பித்தது. இது திடப்பட திடப்பட இதற்குள்ள சேகு உண்டானது, வைரம் உண்டானது. நாட்கள் சென்றது. இப்ப முள்ளு குத்துச்சுனாக்க முள்ளு உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. முள்ளு குத்துச்சுனாக்க என்ன உடைஞ்சு போச்சு? முள்ளு உடைஞ்சு போச்சு. ஆம், நீ அவமானங்களையும் நிந்தைகளையும் சந்திக்க 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 அவர் சமூகத்தில் நீ இன்னும் ஆழமா போக 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 அவரோடு இன்னும் நெருங்க 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 உன்னை குத்துன முள்ளு தான் உடையுமே தவிர நீ உடைய மாட்ட. நீ உடைய மாட்ட. உன்னை சுற்றி இருக்கிற நிந்தைகள் தான் உடையுமே தவிர நீ உடைய மாட்ட. இப்போ சேகு ஆக ஆக இது திடமான ஒரு மரமாய் மாறிவிட்டது. திடீரென்று சில மனிதர்கள் வந்தார்கள். அந்த மரத்தை வெட்டி போட்டுட்டாங்க. அந்த மரம் வெட்டப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை வெட்டி போட்டுட்டீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் பாடுகளை தானே அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன், வேதனை தானே அனுபவிச்சிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என்னை நீங்க வெட்டி போட்டுட்டீங்க? மற்ற கேதுரு மலை எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் பக்கத்துல தூரத்துல, மற்றதெல்லாம் செழிப்பா இருக்குது, ஆனா என்ன மட்டும் வெட்டி போட்டுட்டீங்களா ஆண்டவரே? வெட்டி போட்ட பிறகு ஆண்டவர் காய விட்டுருப்பார். நிறைய பேரை காய விட்டு தான் கட் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்தில் அநேகரை காய வச்சிருக்கிறாரு, சரியா கட் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ இந்த மரம் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. அதன் மேல இருக்கிற முட்கள் எல்லாம் சீவி எறியப்பட்டது. ஒரு நாள் வந்துச்சு, அது மேல இருக்கிற முள்ளு, அதை சுத்தி இருக்கிற முள்ளு எல்லாத்தையும் சீவி எறிஞ்சிட்டாங்க. இப்ப வனாந்தரத்தில் இருந்தது இது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக, அந்த கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டது. முள்ள ஆடையாக, நிந்தையை ஆடையாக, அவமானத்தை ஆடையாக, காற்றை ஆடையாக, வெயிலை ஆடையாக, ஒன்றுமே இல்லாத வனாந்தரத்தில் வாழ்ந்த இந்த சீத்தி மரத்தை பலகை செய்து பசும் பொன்னினால மூடினார்கள். அந்த ஆலயத்திற்குள்ள போன உடனே, அந்த மகிமைக்குள்ள போன உடனே இந்த சீத்தி மரம் பசு பொன்னினால மூடப்பட்ட உடன்படிக்கை பெட்டியா மாறிச்சு. உடன்படிக்கை பெட்டியா மாறிச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுதான் தேசத்தையே தேவன் அசைச்சார், ஜனத்தையே தேவன் அசைத்தார். ஒன்று நான் சொல்றேன், இந்த டேட்ல எழுதி வச்சுக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய ஒளிய மரம் எடுப்பதில் காணாம போயிடும். புரிஞ்சுதா? இன்னைக்கு இருக்கிற நிறைய கேதுரு மரம் தேசத்துல காணாம போயிடும் ஒழிப்பதில்ல. இன்னைக்கு இருக்கிற நிறைய அத்தி மரங்கள் தேசத்துல, தேவதாரு மரங்கள் காணாம போயிடும். ஆனா எங்கேயோ எங்கேயோ உபத்திரவத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கலக்கத்தையும் சோதனையும் அனுபவிக்கிற உன்னை கொண்டுதான் தேசத்துல மாபெரும் எழுப்புதல, நீ போகிற இடத்துல மாபெரும் காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிரபலமா இருக்கிறது காணாம போயிடும் எழுப்புதல்ல நாட்கள்ல. தேவனுக்கு சித்தமான நீங்களும் நாங்களும் காண்பீங்க. ஆமென். இன்னைக்கு பிரபலமா பேசப்படுகிறது காணாம போயிடும். ஆனா எங்கேயோ பிரபலம் இல்லாத சில இருக்குது. தேவன் எங்கேயோ சில சித்தி மரங்களை வளர்த்து வருகிறார். உபத்திரவங்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும், கலக்கங்கள் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும் ஏதோ மரத்தை ஆண்டவர் வனாந்தரத்தில் வளர்த்து வருகிறார். ஏன் தெரியுமா?
ஒரு வேப்ப மரத்திற்கு வயது 50 வருஷத்திலிருந்து 60 வருஷத்துக்குள்ள அது மக்கிவிடும். அல்லது ஒரு தேக்கு மரத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால் 100 வருஷத்திலிருந்து 200 வருஷத்துக்கு அது மக்கிவிடும். ஆனா இந்த சீத்தி மரம் அப்படி அல்ல. 4000 வருஷம் ஆயிடுச்சு. 4000 வருஷமா ஒன்றும் ஆகலது. அந்த உடன்படிக்கை பெட்டி ஒன்றும் ஆகல. அந்த சீத்தி மரம் ஒன்றும் ஆகல. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது. ஏன்னா இப்ப வெயில் அதுக்கு பெருசா தெரியல, மழை அதுக்கு பெருசா தெரியல, அவமானம் அதுக்கு பெருசா தெரியல. எது வந்தாலும் அதை தாக்க முடியல. 4000 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சீத்தி மரங்களை உடன்படிக்கை பெட்டியா மாற்ற விரும்புகிறார். தன்னுடைய மகிமையை அதற்குள்ள வச்சு மகா பெரிய காரியத்தை இந்த தேசத்துல செய்ய விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்களும் நானும் தான். அந்த மகிமையை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி நீங்களும் நானும் தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். உடன்படிக்கை பெட்டியின் முன்பாய் தாகோன் சிலை நொறுங்கியதே என்னை உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும். தேசத்தே தாகோன்கள் எல்லாம் ஒழிந்திடவே இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. தேசத்தின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. பாதுகாப்பின் வாசல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டும் இருக்கிறது. தேசத்தின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. பாதுகாப்பின் வாசல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னும் எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. ஜப அபிஷேகம் வேண்டுமே அபிஷேகமே. கரங்களை உயர்த்தி அபிஷேகத்துக்காக வேண்டுமே அபிஷேகமே. உடன்படிக்கை பெட்டியாக மாற்றுமே. தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற மகிமையாக வல்லமையாக தேவனுடைய கரத்தினாலே பயன்படுத்தப்படுகிற மகிமையான பெட்டியாக கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப போகிறார். எல்லாரும் வாஞ்சையோடு கூட ஆண்டவரே வாழ்க்கையிலே கடந்து வந்த வனாந்தரம் நல்லதப்பா. ஆண்டவரே நான் காயப்பட்டது நல்லது, நல்லது. பாடுபட்டது நல்லது, நல்லது. ஆண்டவரே நான் வேதனைப்பட்டது, நிந்தையை சுமந்தது நல்லது, நல்லது. ஆண்டவரே நாள் வரப்போகிறதப்பா. ஆண்டவரே என்னை மகிமையால் மூட போகிறீர், மகிமையால் நிரப்ப போகிறீர், நிரப்ப போகிறீர். கொண்டு நீர் தாமே மகா பெரிய காரியங்களை தேசத்திலே செய்ய போகிறீர், செய்ய போகிறீர். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லா கரங்களை உயர்த்தி நீங்க இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இன்னும் அபிஷேகமே எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. வேண்டுமே அபிஷேகமே. எல்லாரும் கேளுங்க, தாகமா கேளுங்க. பண்டிகை கடைசி நாட்களில் இயேசு 2 கரத்தை விரித்து சொன்னார், தாகமாய் உள்ளவன் எவனோ தாகமாய் இருக்க அபிஷேகமே. பயன்படுத்தி சொல்லுங்க, பயன்படுத்தி
உம்முடைய எழுப்புதலுக்கு பயன்படுத்தும். அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறவர்கள் கேளுங்க. அபிஷேகம் வேணும் கேளுங்க. வல்லமை வேணும் கேளுங்க. ஜெப ஆவி வேணும் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து கேளுங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன வல்லமுள்ள கர்த்தர் பின்மாறி மழையை ஊற்றிக் கொண்டிருக்கிற வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. பின்மாறி மழை ஊற்றுகிற அபிஷேக வல்லமை நிரப்புகிறது. என்னை நிரப்பும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நிரப்பும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தாகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார். ஊழியத்திலே தேவன் உன்னை அழைக்கிறார். அபிஷேகத்துக்கு உன்னை அழைக்கிறார். நிரப்புதலுக்கு அழைக்கிறார். உன்னுடைய எல்லா பழைய வாழ்க்கை மாறப் போகிறது. நீ பட்ட வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், வனாந்தரங்களுக்கு மத்தியிலே உன்னை தேவன் முன்குறித்து தெரிந்தெடுத்து தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்து ஜாதிகளுக்கு ஒளியாய் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியை அழைத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று அழைத்திருக்கிறார். நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி, நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி. சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான பெற்றோரே, தேவன் உங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த தேவனுடைய அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஜெப வல்லமை, ஜெப ஆவி வேணும் என்று சொல்றவங்க கேளுங்க. இன்னும் அபிஷேகமே இன்று எனக்கு வேண்டுமே. கேளுங்க, ஓட வேண்டுமே, இன்னும் வேணும் ஆண்டவரே. தாகம் உள்ளவர்கள் இன்னும் கேளுங்க, இன்னும் கேளுங்க, இன்னும் கேளுங்க. பரிசுத்த அபிஷேக வல்லமை பரிசுத்த ஆவியானவரே, உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக எரிகோவும் உடைந்தனவே. மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். வேண்டுமே அபிஷேகமே. உடன்படிக்கை பெட்டியா மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் உம்மாலே நான் சேர்க்கப்பட்டு, உம்மாலே நான் அரவணைக்கப்பட்டு, உம்மாலே அன்பு கூறப்பட்டு, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, உம்மாலே அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். யார் என்னை வெறுத்தாலும் நீர் வெறுக்காதவர் அப்பா. யார் என்னை ஒதுக்கினாலும் நீர் ஒதுக்காதவர் ஆண்டவரே. என்னை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை பயன்படுத்தும் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணு சொல்லுங்க. ஆண்டவரை நிரப்புன்னு சொல்லுங்க. அநேகரை கத்தரிப்புல தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ சபையே, தேவ சபையே, நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் மாறி கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேசத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? அன்பு தம்பி, தங்கச்சி ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு மகிமை வெளிப்படுகிறது. ஒரு மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய கனம் பண்ண போகிறார். தேவனுடைய பயன்படுத்த போகிறார். நீ போகிற இடமெல்லாம் மகிமை, போகிற இடமெல்லாம் அபிஷேகம், போகிற இடமெல்லாம் வல்லமை, போகிற இடமெல்லாம் எல்லா விதமான தாகோனின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை. உன்னை கண்டு சத்துருக்கள் பயந்து எல்லாம் சிதறடித்து பட போகிறார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த ஜெப முகாமின் 3வது நாளில் அக்கினியை ஊற்றுவீராக, அக்கினி ஊற்றுவீராக, அக்கினி ஊற்றுவீராக. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இறங்கின அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, வரங்களை வல்லமைகளை கிரியை செய்வதாக, மகிமை வெளிப்படுவதாக. இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிற, வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற, கதறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக. தேசத்தில் வல்லமை இறங்கும்படிக்காக, தேசத்தில் வல்லத்தை எழுப்பும்படிக்காக எங்களை நீ நிரப்பி பயன்படுத்தும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் பயன்படுத்தும். எனக்குள் இருந்து எழுப்புதல் புறப்படட்டும் சொல்லுங்க. என் குடும்பத்திலிருந்து புறப்படட்டும் சொல்லுங்க. என் சபையிலிருந்து புறப்படட்டும் சொல்லுங்க. என் ஊழியத்திலிருந்து புறப்படட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, வல்லமை, உம்முடைய வல்லமை நிறைந்த பாத்திரங்களாக எங்கள் தேசத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உடன்படிக்கை பெட்டி போன இடத்திலெல்லாம் மாபெரும் காற்றத்தை, ஆண்டவரே, மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினது. நாங்க போகிற இடத்திலெல்லாம் மாபெரும் தாக்கம் உண்டாகட்டும், மாபெரும் மாற்றம் உண்டாகட்டும். எங்களை கொண்டு, எங்களை கொண்டு, எண்ணங்களை கொண்டு, எங்களை கொண்டு ஆண்டவரே வல்லமை தேசத்தை மூடட்டும் ஆண்டவரே. வல்லமை நிரப்புகிறார். உலர்ந்து போனவைகளை உயிரடை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லுகிறேன். உலர்ந்து போயிருக்கிறதெல்லாம் இனி உயிரடை பண்ண போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேசத்தை அசைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஜெபாவி ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஆண்டவருடைய அபிஷேகம் என்னை நிரப்பப்பட போகிறது. எல்லாரும் கை உயர்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தருடைய
மகிமை வெளியரங்கமாகிறது. மாம்சமான யாவும் ஏகமாய் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். பள்ளங்கள் உயர்த்தப்பட போகிறது, மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட போகிறது, கரடானவை சமமாக்கப்பட போகிறது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகிறது. தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண போகிறார். தேசத்திலே நம்மை கொண்டு ஒரு அசைவை உண்டு பண்ண போகிறார். சபையை கொண்டு அசைவை உண்டு பண்ண போகிறார். எழுப்புதலின் அக்கினிக்காக, எழுப்புதலின் வல்லமைக்காக உங்களை தெரிந்து கொண்டவர், உன்னை தெரிந்து கொண்டவர் இப்பொழுது நிரப்புகிறார். இன்னும் அபிஷேகம், இன்று அபிஷேகம், இப்பொழுது அபிஷேகம். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, மேய்ப்பர்களாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக கர்த்தர் எழுப்புகிறார். ஊழியத்துக்கு அழைக்கிறார். சுவிசேஷத்தின் வல்லமை, அபிஷேக வல்லமை நிரப்புகிறது. எஸ் லார்ட். வரங்களாலும் வல்லமைகளாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீ போகிற இடமெல்லாம் அற்புதம். உடைந்த உள்ளங்களுக்கு, காயப்பட்ட உள்ளங்களுக்கு உன்னை காயம் கட்டுகிற ஒரு நல்ல நல்ல கிளையாத்தின் பிசின் தைலமாக, ஓ ஆனந்த தைலமாய் மாற்றுகிறார். அநேகருக்கு நீ கர்த்தருடைய வாசனை வீசுகிறவனாய் மாற்றுகிறார். காயம் கட்டுகிற ஒரு பிள்ளையாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், யாராலும் உன்னை யாருமே நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் வேண்டுமே கேளுங்க, இன்னும் நிரப்புன்னு கேளுங்க. Thank you Jesus. Hallelujah. நிரப்புங்க ஆண்டவரே. எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே, இன்று எனக்கு வேண்டுமே உந்தன் அபிஷேகமே. சபைகள் ஆயத்தமாகட்டும், ஊழியர்கள் ஆயத்தமாகட்டும், விசுவாசிகள் ஆயத்தமாகட்டும். தகப்பனே, 2020 6 மாதங்கள் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், முடக்கப்பட்ட நிலைமைகளில் இருந்து திரும்ப உயிர்ப்பித்தருளும் அப்பா, உயிர்ப்பித்தருளும் அப்பா. தேசத்தை உயிர்ப்பித்தருளும் அப்பா, சபைகளை உயிர்ப்பித்தருளும் அப்பா. ஆண்டவரே, ஜனங்களை உயிர்ப்பித்தருளும் அப்பா. உலர்ந்து கிடக்கிறெல்லாம் உயிரடைய பண்ணுவீராங்க. உலர்ந்து கிடக்கிற ஜெப வாழ்க்கையெல்லாம், உலர்ந்து கிடக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம், உலர்ந்து கிடக்கிற ஆண்டவரே ஊழியம் எல்லாம் இனி உயிரடைய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் உயிரடைய பண்ணுவீராக. ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியான அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்னை நிரப்புங்க அப்பா, என்னை நிரப்புங்க அப்பா. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் எல்லா கரத்தை பிடிக்கிறார், ஒவ்வொருடைய கரத்தை பிடிக்கிறார். வியாதியோ, வறுமையோ, பசியோ, பட்டினியோ, வேதனையோ, பிசாசின் கிரியைகளோ இனி உங்களை பார்த்து நடுங்க போகிறது. உங்களை விட்டு தூரமாக போகிறது. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கினா போதும், அபிஷேக வல்லமை இறங்கினா போதும். நீங்கள் ஒரு மகிமையான பாத்திரமாய், மகிமையான உடன்படிக்கை பெட்டியாய் மாற போகிறீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இனி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படும்படி செய்ய போகிறார். எரிகோ மதில்கள் உங்களை கண்டு விழப்போகிறது. ஆகாருடைய கிரியைகள் உங்களை கண்டு நிர்மலமாய் போகிறது. யோர்தான் போன்ற பிரச்சனைகள் உங்களை கண்டு பின்னிட்டு திரும்ப போகிறது. நீங்கள் எழுப்புதலின் அக்கினியால், எழுப்புதலின் வல்லமையால் நிரப்பப்பட போகிறீர்கள். Thank you Jesus. ஊற்றுங்கப்பா. இந்த கடைசி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, நேரிலே பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரை நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வியாதியோடு, பலவீனத்தோடு, கட்டுகளோடு, பலவீனங்கள், போராட்டத்தோடு, பிசாசின் கிரியைகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் இந்த நிமிஷத்தில் விடுதலை ஆவார்களாக. ஜெபிக்க முடியாமல் போராடுகிறவர்கள் விடுதலை ஆவார்களாக. கட்டப்பட்ட குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் விடுவிக்கப்படுவதாக. எழுப்புதல் வல்லமை பெற்றுக் கொள்வார்களாக. எழுப்புதல் அக்கினியை பெற்றுக் கொள்வார்களாக. ஜெப வல்லமை பெற்றுக் கொள்வார்களாக. ஊழியத்தில் தொய்ந்து போனவர்கள், ஊழியத்தில் சோர்ந்து போனவர்கள், ஊழியம் செய்ய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. பரிசுத்த வல்லமை தொடுவதாக. ஒவ்வொரு தேவதாசர்களை தொடுவீராக. அபிஷேகத்தால் இன்னும் நிரப்புவீராக. இரட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, வானத்தில் இருந்து மகிமை அக்கினி இறங்கினது போல அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. இன்று வேண்டும் அப்பா, இன்னும் எனக்கு வேண்டுமே
உந்தன் அபிஷேகமே. ஒரு மனதுருக்கத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். இன்று எனக்கு ஒவ்வொருவருக்கும் மனதுருக்கத்தை கொடுக்கிறார், ஆத்தும பாரத்தை கொடுக்கிறார். அழிந்து கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படி, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் ஒரு ஆத்தும பாரத்தை கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. நீங்க வீடுகளில் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொந்த பந்தத்திலே ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சொந்த பந்தங்களில் இருக்கிற ஆத்துமாக்கள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள் இன்று முதல் கர்த்தரால் சந்திக்கப்படும்படிக்கு ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். உங்கள் சந்ததி ரட்சிக்கப்படும்படி, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும்படி உங்களை பயன்படுத்த போகிறார். கை உயர்த்தி சொல்லிருங்க, தகப்பனே, என் குடும்பத்திலே எழுப்புதல் வருவதற்கு தடையாயிருக்கிற ஆண்டவர் சகலத்தையும், மேட்டிமையும், பலவீனத்தையும், பாரம்பரியத்தையும், சடங்காச்சாரத்தையும் உடைத்தெறிவீராக. எங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு வரக்கூடாதபடி தடையாயிருக்கிற சத்துருக்களின் போராட்டங்கள், எல்லாவித குடிவெறி நாவிகள், எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், ஆண்டவர் அந்தகாரத்தின் ஆவிகள், எல்லா போதை வஸ்துக்கள், முரட்டாட்டங்கள், பிடிவாதங்கள், எல்லா கீழ்ப்படியாத ஆவிகள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் சொல்லி கொடுங்க. இப்பொழுது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கிறது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அநேகருக்குள் பய ஆவி வெளியேறுகிறது. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் சுகமடைகிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லா வியாதியின் கட்டுகளை முறிக்கிறார். அந்தகாரத்தின் கட்டுகள் விழுந்து போகிறது. சபைக்கு எதிராக ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்கு எதிராக இதுவரைக்கும் எழும்பின எல்லா கொம்புகளும் முறிக்கப்பட போகிறது. தேசத்தில் எழும்புகிற கொம்புகள் முறிக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேசத்திலே சபைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா பார்வோனின் ஆவிகள் இன்று முதல் நிர்மூலமாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முடிவுக்குள் கர்த்தர் அநேக கொம்புகளை முறித்து போடுவார். அநேக கொம்புகள் முறிக்கப்படும். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்துக்குள் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வருவேன், சபைகளுக்குள் ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவேன், ஆத்துமாக்கள் பெருகுவார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லிட்டே இருங்க. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, ராஜாவே நன்றி. 3 நாள் கூடுகையிலே மகிமையாக எழும்பினீர் அப்பா. முதல் நாளிலே அருமையான பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோவோடு நீர் இடைப்பட்டு அவர் மூலமாய் நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலத்த எழுப்புதல் வல்லமை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நீர் மகிமையாக மீண்டுமாக கர்த்தாவே பாஸ்டர் ஸ்தேவான் மூலமாக நீர் இடைப்பட்டு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வந்தீர். இந்த நாளிலே பாஸ்டர் ஆபிரகாம் மூலமாக பலத்த வல்லமையை, ஆத்தும பாரத்தை ஆண்டவரே மகிமை கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி. இதற்காக உழைத்த ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஜெபம் டிவி ஸ்தாபகரை ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே சால்வேஷன் டிவி ஆண்டவரே ஸ்தாபகரை ஊழியர்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. அத்தனை ஆண்டவரே ஜனங்களை நீர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லா ஜனங்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆண்டவரே மகிமை ஒவ்வொரு மேலும் உதிப்பதாக கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவரீர். உமது நாமமே மகிமைப்படட்டும். எழுப்புதலை நோக்கி நாங்கள் தொடர்ந்து பிரயாணப்பட, மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் ஆளுகை செய்யும். வெற்றி சிறக்க பண்ணினவர் 3 நாளும் தொடர்ந்து வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக உமக்கு நன்றி, மகிமைக்காக நன்றி, வல்லமைக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், பெருகவே பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது முடிவல்ல, இது எழுப்புதலின் ஆரம்பம். கர்த்தர் துவங்கினதை கடைசி வரை நிறைவேற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவாறு மறுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், விடுதலை, சமாதான, சந்தோஷம் இன்றும் சதாகாலம் நம்மோடு குடும்பத்தாரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை விருந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.